காரக்குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்குது. காரக்குழம்பா? எங்க இங்க வைக்கவே இல்லையா? காரக்குழம்பு இல்லைன்னா என்னங்க, நம்ம வீட்டில் பூண்டு காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. வாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி வந்து பூண்டு காரக்குழம்பு செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்களா. வெங்காயம் பூண்டுங்க ரெண்டையுமே வந்து கொஞ்சம் நிறைய உரிச்சிக்கலாங்க. பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம். பூண்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம், வெங்காயம் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாங்க. எனக்கு கடாய் வச்சுக்கலாங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு வெந்தயம் சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பூண்டையும் சேர்த்துக்கலாங்க. பூண்டோட அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வந்து உரிச்சு வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயமும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதுக்கு கருவேப்பிலை வந்து ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கணுங்க. அதையும் சேர்த்துட்டு காரத்துக்கு கொஞ்சம் வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி வந்து நல்லா அரைச்ச விழுது இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போதுங்க. இப்போ அரைச்ச விழுது சேர்த்து தக்காளியோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக குழம்புத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி ஊற வச்சுருக்குங்க. அதையும் கரைச்சி இந்த குழம்பு கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா கொதி வந்து இந்த குழம்பெல்லாம் வற்றி நல்லா கெட்டியாக வரும் பார்த்தீங்களா. காரக்குழம்பு ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்காங்க. நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கங்க. என்கிட்ட வெல்லம் இல்லாதனால சர்க்கரை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்காங்க. சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் இது போல் கேப் விட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி கோர்க்காமல் இருக்குங்க குழம்புல. 10 நிமிஷம் கழித்து நல்ல சூடான சாதத்தோடு அந்த பூண்டு மிளகு இதெல்லாம் சேர்த்து இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி